ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பச்சை மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து மாங்காய் பொறிச்சிட்டு வந்தேங்க. இந்த மாங்காய் வந்து பழுக்கல, பச்சை தாங்க. அதோட தோலை சீவி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ தோலை சீவியாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், 5-6 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. இப்போ மாங்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. புளிப்பு இல்லாத மாங்காய் எடுத்து சட்னி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கட் பண்ண மாங்காய், கட் பண்ணி வச்ச தேங்காய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, தேவையான உப்பு சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாங்க. இஞ்சியெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னி வந்து புளிப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து தாளிப்பு செஞ்சிடலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் கலந்துக்கலாங்க. தோசை, இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு